தங்க யுகம். தங்க யுகம் துவங்குவதற்கு முன் அனைத்து ஆத்மாக்களும் ஆற்றல் மிகுந்த ஒளி உலகத்தில் இருந்தன. தங்க யுகத்தில் மைய ஈர்ப்பு விசையானது ஒளி உலகத்திற்கும் கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்திற்கும் சரி விகிதமாக, அதாவது சூன்யமாக, ஜீரோ பேலன்ஸில் இருக்கும். அந்த யுகத்தில் வாழ்பவர்கள் தெய்வங்களாகவே இருப்பர். அது ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணரின் அரசாங்கமாகவே இருக்கும். இதை தற்கால மனித நாகரிக வரலாற்று ஆய்வாளரான கிளாண்டிஸ் மேரியா என்பவரின் ஆய்வு கூறுகளில் காணலாம். இதற்கு எடுத்துக்காட்டு பழமையான மாயன் மற்றும் எகிப்திய நாகரிக ஆய்வு கூறுகளில் உள்ளது. தங்க யுகத்தில் இறையாற்றலானது ஒளி உலகத்திலிருந்து தொடர்ந்து விண்துளை வழியாக இந்த பூமியின் மீது தங்க துகள்கள் போன்று பொழிந்து கொண்டிருப்பதால் இயற்கை முழுவதும் முழு ஆற்றல் கொண்டிருப்பதோடு தூய்மை முழு அளவில் இருக்கும். பூமியின் மையமும் ஆகாயத்தின் மையமும் ஒரே திசையை நோக்கி இருப்பதால் சூரியன், சந்திரன், 108 நட்சத்திர மண்டலம் மற்றும் 7 நட்சத்திரங்களை கொண்ட சப்த ரிஷி என்று அழைக்கப்படும் நட்சத்திர கூட்டங்களும் ஒரே திசையில் கடிகார முள்ளின் சுழற்சிக்கு ஏற்றவாறு சுழன்று கொண்டிருக்கும். ஒளியின் திசை வேகம் குறைவாக இருக்கும். பிரபஞ்சத்தின் நிறை குறைவாக இருப்பதினால் ஆகாயம் மெதுவாக சுழலும். பகல் மற்றும் இரவு ஒவ்வொன்றும் 21 மணி நேரத்தை கொண்டிருக்கும். இந்த முறையானது தங்க யுகம் மற்றும் வெள்ளி யுகம் முழுவதுமாக 2500 வருடம் வரை நீடிக்கும். தங்க யுகத்தில் குண்டலினி சக்தியானது புருவ மத்தியில் இருப்பதால் அனைவரும் ஆத்மஸ்வரூபத்தில் இருப்பர். இறை ஆற்றலானது துருவ நட்சத்திரத்தின் வழியே தொடர்ந்து பாய்வதால் அனைத்து சிருஷ்டி மற்றும் கிரக மண்டலம் ஆளும் அரசரின் எண்ணத்தை பின்பற்றும். தங்க யுகத்தில் பூமியின் துருவ பகுதி முழுவதும் மெர்க்குரி அதிக அளவில் இருப்பதால் பூமியின் கருமைய பகுதியில் இரையாற்றல் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருப்பதால் பூமி உறுதியான காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. இதனால் உண்டாகும் அனைத்து ஆற்றலும் ஒற்றை துளை காந்தப்புலத்தின் வழியாக பாய்ந்து பூமியின் கருமையத்தை நோக்கி இருக்கும். இதனால் நிலம் மற்றும் நீரில் ஏற்படும் சுழற்சி ஒரு தாமரை போன்ற தோற்றத்தை கொண்டிருப்பதோடு கடல் நீர் ஒளி ஊடுருவக்கூடிய வகையில் உப்புத்தன்மை இன்றியும் மேலும் கடலடி நிலப்பரப்பை கண்களால் காணக்கூடிய அளவில் தெளிவாக இருக்கும். தேவதைகளின் தூய்மைக்கேற்றவாறு இயற்கை அவர்களை முழுமையாக பின்பற்றும். விமானங்கள் ஈத்தர் எனர்ஜி, அதாவது இறையாற்றல் மூலம் தேவதைகளின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு இயங்கும். 7 வண்ணங்களில் பிரதிபலிக்கக்கூடிய வைரங்கள், இரத்தினங்கள் ஒளிப்பாறையில் இருந்து எடுக்கப்பட்டு அரண்மனை முகப்பு விளக்குகள் மற்றும் விமானங்களில் பயன்படுத்தப்படும். அந்த வண்ணங்கள் தேவதைகளின் எண்ணத்திற்கு ஏற்ப இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். சூரிய கதிர்கள் இயற்கை பரிணாமம் பெற்றிருப்பதோடு பகலில் சூரிய ஒளிக்கதிர்கள் 180 டிகிரி அளவில் பட்டு இரவில் அது சந்திரனின் மீது முழுமையாக எதிரொலிப்பதால் எப்பொழுதும் முழு நிலவாகவே இருக்கும். தேவதைகளின் உடலில் உள்ள டிஎன்ஏவில் 12 இழை மூலக்கூறுகள் இருப்பதால் அவர்கள் அழகாகவும் உறுதியாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் என்றும் இளமையாகவும் 150 வருடம் வாழ்ந்து தன் விருப்பப்படி உடலை விடுத்து வேறொரு உடலை ஏற்கவும் செய்வர். அவர்களை சுற்றி எப்போதும் தெய்வீக ஒளி இருக்கும். மேலும் அங்கு குழந்தை பிறப்பானது தூய்மையின் சக்தியின் மூலம் நிகழும், உடல் உறவால் அல்ல. அதன் நினைவாகவே கோவில்களில் தேவதைகளின் முன் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பெண் மயிலானது ஆண் மயிலின் கண்களில் சுரக்கும் ஒருவித திரவத்தினால் கருவுறுகிறது. எனவே பாரதத்தின் தேசிய பறவையாக மயில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரின் மகுடமாகவும் மயிலிறகு உள்ளது. தங்க யுகத்தில் விலங்குகள் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கும். இவ்வாறு தேவதைகள் தங்க யுகம் மற்றும் வெள்ளி யுகம் சேர்த்து 2500 வருடம் வாழ்வார்கள். காப்பர் ஏஜ் எனப்படும் செம்பு காலத்தில் தேவதைகள் தூய்மையற்ற ஆத்ம உணர்விலிருந்து உடல் உணர்விற்கு வரும் அதே சமயம் பூமியில் 2 கருந்துளைகள் தோன்றி மேலொன்றும் கீழொன்றுமாக காணப்படும். இதனால் ஏற்படும் மின்காந்த வேறுபாட்டால் பூமியின் கருமைய பகுதியில் 2 காந்த புலம் ஏற்படும்.
ஒரு மைய காந்தப்புலமானது இருமைய காந்தப்புலமாக வேறுபடுகிறது. எனவே பாஞ்சியா எனப்பட்ட ஒற்றை பாரத நிலப்பரப்பு 7 கண்டங்களாக பிளவுபடுகிறது. இது வெவ்வேறு இயற்கை சீற்றங்களான எரிமலை வெடிப்பு, சுனாமி மற்றும் வெள்ளத்தால் ஏற்படுகிறது. இதனால் நவீன நாகரிகமான தங்க யுகம் மற்றும் வெள்ளி யுகம் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டு கிருஷ்ணரின் துவாரகா. ஓம் சாந்தி.